ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட்டாகவே நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்கவெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி வேறு ஒரு டைரெக்ஷனில் உங்களை கொண்டு போய் நீங்கள் இதை வாங்க அதை வாங்க அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இந்த வீடியோவில் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பற்றி ஜஸ்ட் ஒரு இது சொல்லிடுறேன். என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லிக் கொடுக்குற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து பல தடவை நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, அதோடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். சும்மா வந்து ஒரு ரேண்டமாக ஏதாவது தூக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயமுமே, நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து அப்படி தான் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ட்ரேடிங்கில். ஸோ இது என்னுடைய 12 இயர்ஸாக என்னுடைய பார்ட் ஆஃப் த பிஸ்னஸாக, இது வந்து என்னுடைய ஹோல் பிஸ்னஸ் ஜேர்னியில் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸாக, முக்கியமான பிஸ்னஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது வந்து மந்த்லி 1 lakh அப்படிங்கிற மாதிரி தம்ப்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 80,000 ஏதோ சம்திங் போட்டிருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்டை விடவுமே அதிகமான அமௌண்ட்டையுமே நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம தம்ப்நெயிலில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். அதாவது வந்து தம்ப்நெயிலில் ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரியான கிளிக் பைட்டு வீடியோஸ் எல்லாம் நான் போடுறது கிடையாது. என்னுடைய தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்து கிளிக் ஆலைனாலுமே அது வந்து ஜெனியூனான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு ஸ்ட்ராட்டஜி. அதனால் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், ரிவார்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கம்பேர் டு ரிஸ்க்கு உங்களுக்கு வந்து இது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிடுவீங்க, உங்கள் பணத்தை லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து தெளிவாக நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம். இப்போ வந்து charting.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீனரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்க்ரீனரை வந்து நீங்கள் ஒன்று நம்ம சொல்லும்போது நீங்கள் இதை பார்த்துட்டே நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை எழுதி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்க்ரீனர் சார்ட்டின் இந்த வீடியோவை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கங்க. அதை விட சிம்பிளான வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நேம் கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ரேண்டம் நம்பர் 014321 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த நம்பரை நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கங்க, இல்லை எழுதி வச்சுக்கங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, charting.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதில் வந்து நான் கொடுத்த நம்பரை போடுங்க. ஏன்னா 014321 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த அடையாளத்துக்காக தான் இந்த நம்பர் ரேண்டமாக வச்சுருக்கோம். அப்படி வச்சுக்கிட்டு இப்போது அதை வந்து சர்ச் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கேன் வந்துடும். நீங்கள் இப்போ இந்த ஸ்கேன் வந்து வந்துடும். மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் இதே பேரில் போட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஸ்கேனர் தான் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கேனர் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுனா லாகின் பண்ணிங்க. இது ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து சேவ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சேவ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கேனை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இதே பேரில் சேவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த பேரை வந்து உங்களுக்கு வேறு பேர் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து சேவ் பண்ணிங்க. அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கேன்ஸ் டேஷ்போர்டுன்னு சொல்லி ஸ்கேன்ஸ்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண ஸ்கேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக. ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ இந்த 014321 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஏதாவது ஒரு ஸ்கேனை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்கேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேரை மாற்றிக்கங்க, இதே பேரை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்கேனுமே அதில் வந்துடும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இன் ஃபியூச்சர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேஷ் செக்மெண்ட்டில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அதனால் இங்கே ஃபியூச்சர்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம கேஷுக்கு பதிலாக கேஷ்ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம்.
ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்காது. இப்போ வந்து ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக் ஆப்ஷன்னா இப்போ ரிலையன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த ரிலையன்ஸுடைய ப்ரைஸஸ்க்கு வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் சேல் ஆகிட்டு இருக்கும். இப்போது அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதா முதல்ல உருவானது. அதோடைய ஹிஸ்ட்ரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகும். கேஷ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டாக் ஃபில்டர் ஆகும். ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும்தான் வேணும். ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போது அதை செலக்ட் பண்ணிட்டு டெய்லி எஸ்எம்ஏ, அதாவது எஸ்எம்ஏனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து டெய்லி க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 20 டே டெய்லி. இது வந்து டெய்லி கேண்டில், அதாவது டே கேண்டில். அதில் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஆனால் ஏன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும் 20ன்னு சொல்கிறேன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல் டே வைஸ் சார்ட்டில். ஏன்னா அது வந்து ஒரு புல்லிஷா ஸ்டாக் பீரிஷா அப்படிங்கிறத, ஒருவேளை 200 டேஸ்க்கு மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ இருக்கிற ஸ்டாக் கூட அன்னைக்கு டெய்லி கேண்டிலில் வந்து 20 டேஸ்க்கு எபோவ் வரலாம். சரிங்களா? அதனால் வந்து இந்த ஃபில்டர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் புல்லிஷா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓவராலாக வந்து புல்லிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறத விடவுமே 200 டேஸ் பிலோ மூவிங் ஆவரேஜ் இருந்தால் அது வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டெய்லி சார்ட்டில் அதுக்கு கீழே ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அது ஒரு கிரிட்டிக்கல் லெவலான ஒரு பாயிண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. இது மற்ற இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த 200 டேஸுங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறதுனால அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்காக தான் நமக்கு வேணும். அதே மாதிரி டெய்லி க்ளோஸ் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து டெய்லி எஸ்எம்ஏ, அதாவது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து டெய்லி க்ளோஸ், அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய நாளில் இது வந்து எப்போ ஃபில்டர் பண்ணணும்னு கேட்குறீங்க. இந்த ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ரன் ஸ்கேன் கொடுக்குறது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த 9:15 டைமுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மோர் தென் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். இது இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால மோர் தென் 1 டே நம்ம ஹோல்டு பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மார்னிங் 9:15க்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டரில் வந்து நிறைய விஷயங்கள் காமிக்கும், நிறைய விஷயங்கள் காமிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பொறுமையாகவே ஸ்கேன் பண்ணலாம். அதாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஆஃப்டர்நூன்னா ஒரு மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ டெய்லி க்ளோஸ், டெய்லி வந்து 1 டே கேண்டில் வந்து டெய்லி எஸ்எம்ஏ உடைய அதாவது க்ளோஸ் கிரேட்டர் தென் டெய்லி எஸ்எம்ஏ, அதாவது இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, இந்த ப்ரைஸு வந்து 20 டேஸ்க்கும் மேலே இருக்கணும். அப்போது 200 டேஸ் பிலோ இருக்கும், அதுக்கு மேலே 20, அதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கணும். இந்த ஆர்டரில் இருக்கணும். அதுக்கடுத்து டெய்லி க்ளோஸ் வந்து கிரேட்டர் தென் டெய்லி சூப்பர் ட்ரெண்டுங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அது இம்பார்ட்டண்டான ஒரு இண்டிகேட்டரு. ஸோ அந்த இண்டிகேட்டருக்கு மேலே இருக்கணும் ப்ரைஸ். அதாவது எஸ்எம்ஏக்கும் 20 எஸ்எம்ஏக்கு மேலே இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டுக்கும் மேலே இருக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா RSI 14 கிரேட்டர் தென் நம்பர் 60, அதாவது வந்து RSI வந்து 60க்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் புல்லிஷ். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகாது, இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது அது தனி சப்ஜெக்ட், அதை நான் தனி வீடியோவே போடுறேன். இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும், ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியலன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகாது. அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? எதுவுமே புரியாமல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் அதை எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அங்கே ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ டெய்லி RSI கிரேட்டர் தென் நம்பர் 60. இப்போது இது 4மே அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரன் ஸ்கேன் கொடுத்துங்க. நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா இதே தான் ப்ரொசீஜர். ரன் ஸ்கேன், இந்த ரன் ஸ்கேனை எப்போ கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொடுத்துக்குங்க. இப்போது இதில் வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த 10%, 5% மூவ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். பிலோ 2% இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். பிலோ 2 or 3. ஏன் 3 வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, 3% அப்படிங்கிறது வந்து மோர் தென் 1 டே தானே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. அதனால் வந்து 3% ஆல்ரெடி மூவ் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 3% பிலோ இருக்கிற ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணுங்கள். 3% எபோவ் இருக்கிற ஸ்டாக்காக சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இது மைனஸில் கூட நிறைய ஸ்டாக் இருக்கும், அதுவும் வேண்டாம். அதாவது வந்து எபோவ் 0.8, 0.7% பாசிட்டிவில் இருக்கணும்.
அதே சமயத்தில் ஒரு 2% 3%க்குள்ளே இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது பர்சன்டேஜ் மூவ்மெண்ட். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 10.4% வந்து ஆரக்கிள் ஃபைனான்ஸ் இது வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு அது ஆல்ரெடி ஒரே நாளில் 10.47% மூவ் ஆகிருக்கு. இப்படி மூவ் ஆகிற எந்த ஒரு ஸ்டாக்குமே ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு திருப்பி வந்தே ஆகும். இது 5% மூணாலும் வரும், இதுவும் வரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடும். நீங்கள் வாங்கின அடுத்த நாள் சடனாக கீழே வந்துடும். அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு. ஓகேங்களா? திருப்பி மேலே போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா தேவையில்லாமல் எதுக்காக நம்ம போய் அதில் தலையிடணும்? அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம அதை போய் விடணும்? ஏன்னா இதுவே நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தாலும் வரலாம். ஆனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து டெக் மஹேந்திரா ஃபில்டர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெக் மஹேந்திரா நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக பிஸ்னஸை ஓரளவுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸாக சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் தெரிஞ்ச கம்பெனியை சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா வால்யூமையும் செக் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கணும், வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போது மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுல வால்யூம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி 10 ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் வால்யூம் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன், உங்களுடைய ஓன் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இந்த செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இங்கே தான் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கான்செப்டில் நீங்கள் செலக்ட் பண்ணால் கரெக்டாக வரும். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்ட பொழுது அது வந்து இதை விட பெட்டர் ரிசல்ட். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து ஓகே இது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சார்ட்டை பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை. ஸோ அதுதான் வந்து விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு டெக் மஹேந்திரா செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. டெக் மஹேந்திரா ஃபஸ்ட்டு சார்ட்டில் போட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன்னா டெக் மஹேந்திரா சார்ட்டில் நான் எடுத்திருக்கேன். இப்போது டெக் மஹேந்திரா சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ டெக் மஹேந்திரா வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகி காமிச்சிட்ருக்கு. இப்போ வந்து சார்ட்டை சின்னது பண்ணுறேன். டெக் மஹேந்திரா வந்து கிளியர் புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ கிளியராக வந்து மார்க்கெட் வந்து கிளியர் புல்லிஷில் இருக்குது. இப்போ இது டே வைஸ் சார்ட், 1 டே சார்ட்டு தான் பார்க்கணும். ஹவர்லி சார்ட்டு அதெல்லாம் போயிடக்கூடாது. இப்போது இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரீவியஸ் ஹையே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ப்ரீவியஸ் ஹை அதாவது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனை வந்து 2 தடவை மார்க்கெட் பாருங்கள். இங்கிருந்து ஃபால் ஆனது பெரிய ஃபால். ஓகேங்களா? இது இம்பார்ட்டண்ட்டான செல்லர் ஜோன். அதுக்கடுத்து பெரிய ஃபால் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே வந்தது. இப்போ இது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ண ட்ரெண்ட் லைனில் ஓவராலாக உடச்சி அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் விழுந்திருக்கு பாருங்கள். அந்த ரெட் கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டெஸ்டிங் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் புல்லிஷு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இந்த டெக் மஹேந்திரா வந்து கிளியராக வந்து இது ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம மோர் தென் 1 டே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது, 6000 ரூபா இருக்குது, இல்லை 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா மோர் தென் 1 டே வாங்கினோன்னா நம்மளால் இன்னும் ஒரு டெக் மஹேந்திரா 1388 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 5000 ரூபா இருந்ததுன்னா 4 ஸ்டாக் வாங்கலாம். அவ்வளோதான் நம்மளால் அவ்வளோதான் வாங்க முடியும். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அதனால தான் இது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணியிருக்கிறதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்கு தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ஆப்ஷன் செயின் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் போய்க்கணும். என்எஸ்சி ஆப்ஷன் செயின் கூகுள் அடிச்சிங்கனாலே வந்துடும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து இண்டெக்ஸ் நம்ம வந்து ஸ்டாக்கு தான் பண்ண போகிறோம். ஸ்டாக்கில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து டெக் மஹேந்திரா அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். டெக் எம் அப்படின்னு வருதா? இந்த டெக் எம் தான் டெக் மஹேந்திரா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2024. அதாவது கரண்ட் மந்த்துடைய எக்ஸ்பைரி தான் வந்து வரும். இந்த கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு வேளை இன்றைக்கி நாள் வந்து இந்த நாளா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பைரியே முடிய போகுது 27 ஜூன் அப்படிங்கிற டேட்டுக்கு இந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது. நீங்கள் 26 25 போய் இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் ஜூலை மாதத்துடைய, ஏன்னா இந்த மாதம் முடிகிறதுக்கு இந்த கான்ட்ராக்ட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னா 2 நாள் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஹோல்டிங் பீரியட் முடியும் போது கான்ட்ராக்டே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்கை டெலிவரி எடுக்க வேண்டியது வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் பண்ண இந்த டைமுக்குள்ளே இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு தீட்டாடிக்கே ஹெவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஸ்டாக்குங்கிறதுனால 30 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 நாள் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் போயிருங்க, 25 ஜூலை போயிருங்க. இப்போ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி டேட் வந்து 13 ஜூன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு எப்போ பார்த்துட்டு இருந்தாலும் சேம் ரெலவெண்ட் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா 27 ஜூன் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து இந்த கான்ட்ராக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், இதெல்லாம் புட் ஆப்ஷன். உங்களுக்கு ஆப்ஷன்னாலே என்னென்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லேயே ஆப்ஷனை பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் கோர்சஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா சேனலுடைய உள்ளே போய் வீடியோஸில் ஃபில்டர் பண்ணுங்கள். உள்ள வீடியோஸில் போயிட்டு பாப்புலர் வீடியோஸ் கொடுங்க, இல்லைனா ஓல்டஸ்ட் வீடியோஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது டெக் மகேந்திராவுடைய கால் ஆப்ஷன் இது. ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கிறது பூரா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஓப்பன் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஓப்பன் கான்ட்ராக்ட், எவ்வளோ கான்ட்ராக்ட் இதில் வந்து டோட்டலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஏன் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து அட் த மணி கான்ட்ராக்ட். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் ப்ரைஸில் இருக்குது. அதனால் இது அட் த மணி கான்ட்ராக்ட் 1390ங்கிறது அட் த மணி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிரே கலர் ஷேடோ மாதிரி இருக்கா, இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு கிரே கலர் ஷேடோ மாதிரி இருக்கா, இது எல்லாமே. அப்போ இதுக்கு சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கு நடுவில் இதான் வந்து அட் த மணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1390 ரூபா அட் த மணி இருக்குது. நீங்கள் டெக் மகேந்திராவுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் 1388 ரூபா. ஸோ நியரஸ்ட் டு 1390 ரூபா, 2 ரூபா தான் கம்மியாக இருக்குது. அதனால் இதுதான் அட் த மணி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய அவுட் ஆஃப் த மணி, இனிமேல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 1400, 410, 420 இப்படி போகும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட் த மணி கான்ட்ராக்டை அட் த மணி விட்டுருங்க. அதுக்கு கீழே அவுட் ஆஃப் த மணிலெல்லாம் எது கான்ட்ராக்ட் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இது 698, இது அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 698க்கு அடுத்து 539 இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது 698 சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 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 ஒன் ஆஃப் த ஆப்ஷன். உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டோடைய 1420 கான்ட்ராக்டோட சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுடைய சேஞ்ச் பார்க்கணும். இது இந்த காலமில் இருக்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சு. ஸோ என்னென்னா டோட்டல் கான்ட்ராக்ட் 698, ஆனால் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது 43 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 43 கான்ட்ராக்ட் இன்றைக்கி புதுசாக வந்து ஆட் ஆகிருக்கு. இதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டோட்டல் கான்ட்ராக்ட் இங்கே பாருங்கள் 539 தான், இதை விட இது கம்மி தான். ஆனால் சேஞ்ச் ஆனது இன்றைக்கி ஆட் ஆனது பார்த்திங்கன்னா 108 கான்ட்ராக்ட். ஸோ இன்றைக்குடைய இன்ஃபர்மேஷனை இது இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ 108 அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன கான்ட்ராக்ட். இன்றைக்கி மட்டும் புதுசாக 108 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றெல்லாம் பாருங்கள் 43, 12 எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் இது -12, இங்கே பாருங்கள் 12 கான்ட்ராக்ட் கம்மியாக இருக்குது. ஸோ 163க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், 12 எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். அது 12 கான்ட்ராக்ட் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 539 இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் இது ஒரு வேலிடான பாயிண்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே சமயத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுங்கிறது மைனஸில் இருந்துடக்கூடாது, அதுவும் இன்க்ரீஸாக இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டும் பார்த்தோம்னா இதுதான். அப்போ இன்றைக்கி காலையில் 439 கான்ட்ராக்ட் தான் இருந்திருக்கு. ஒரு 100 கான்ட்ராக்ட் ஆட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, 539ங்கிறது கணக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த 100 ஆட் ஆகிருக்குது, அதனால தான் 539 வந்திருக்குது. ஓகேங்களா, 100னா 108 நான் ஆவரேஜாக சொல்கிறேன், நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது இதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450. இப்போது நம்ம டெக் மகேந்திராவுடைய சார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா 1450 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆல் டைம் மேபி ஹையாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ 1450, இப்போ 1450 ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து 1450 ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டெஸ்டிங் எடுத்துகிட்டு இங்கே வந்து போகணும். ஓகேவா, இப்படி போகும்போது இந்த பர்டிகுலர் ஹையையும் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிங்க. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புல்லிஷ்க்கு அடிச்சிடும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கிறனால இந்த இடத்துல
நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 1450ங்கிற அந்த கான்ட்ராக்ட், ஆப்ஷன் கான்ட்ராக்டு எத்தனை ரூபாய்க்கு விற்றுட்ருக்கு? 7 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கா? 7.30 இப்போது நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணோம்? ஓகே, 1450ங்கிறது இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் மூவ் ஆச்சுன்னா கூட, நமக்கு 1400க்கு மேலே போச்சுன்னா கூட நம்மளுடைய கான்ட்ராக்ட் இந்த 7 ரூபா அப்படிங்கிறது வந்து 10 ரூபா 20 ரூபா அப்படி கூட வரலாம். இந்த 7 ரூபா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஒரு 6 ரூபா 7 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே பாருங்களேன், 1350 கிராஸ் பண்ணி தானே மார்க்கெட் இப்போ 1390க்கு வந்திருக்கு. இப்போ 1350 கான்ட்ராக்டை பாருங்கள், 51 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள், 9 ரூபா 20 பைசா இன்றைக்கி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இன்றைக்கி டேட்டா. ஸோ 9 ரூபா ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் வந்து டெல்டா வந்து இப்போ 7ங்கிறது 8 10 20 டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த பார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியாச்சு. 1450 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஆமாம், 1450. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே டெக் மஹிந்திரா செலக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ டெக் மஹிந்திரா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டெக் மஹிந்திரா செலக்ட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து டெக் மஹிந்திராவுடைய கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணோம். டெக் எம் 1450 கான்ட்ராக்டு. இதை வந்து கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தான் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம மார்க்கெட் மேலே போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ புல்லிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ கால் ஆப்ஷன் தான் வேணும். 1450 கால் ஆப்ஷன். அதே மாதிரி ஜூன் மாதம் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிடக்கூடாது. இங்கே எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் இங்கே செலக்ட் பண்ணணும். கால் ஆப்ஷன் இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்துங்க 7 ரூபாய்க்கு விற்குது. இப்போது உங்களுக்கு 7 ரூபா 30 பைசாக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு நான் ஸ்டாக்கை வாங்கலாமான்னா 4 ஸ்டாக் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ பாருங்கள் 600 ஸ்டாக்கு ஓவர் நைட்டு, நான் சொல்கிறது ஓவர் நைட் மோர் தென் 1 டே 600 ஸ்டாக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நம்ம போட முடியாது. ஏன்னா எப்பவுமே ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது இல்லிக்விடாக தான் இருக்கும், லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். லிமிட் ஆர்டர் தான் போட முடியும். லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா இப்போ 7 ரூபா 30 பைசாக்கு லிமிட் ஆர்டர் பண்ணால் அது வந்தால் தான் அது ப்ரைஸ் பிடிக்கும். இப்போ கரண்ட்டாக அந்த ப்ரைஸுக்கு செல் இருந்துச்சுன்னா அந்த இது ஆர்டர் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா 30 பைசா இந்த கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணோம் வச்சுக்கோங்க. 600 குவான்டிட்டி, ஒரு லாட்டுக்கு 600 குவான்டிட்டி, நல்லா நேரம் வச்சுக்கோங்க. 4380 ரூபா வந்து நமக்கு இருந்தால் 600 குவான்டிட்டி டெக் மஹிந்திரா ஸ்டாக்கை நம்ம வந்து கான்ட்ராக்ட், ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஒர்த் ஆஃப், அதாவது 600 குவான்டிட்டி ஸ்டாக்குடைய டோட்டல் ஒர்த்தை நம்ம வெறும் 4330 ரூபா கொடுத்து 350 ரூபா கொடுத்து லாக் பண்ணி வைக்கலாம். இதுதான் கான்ட்ராக்டோடைய மீனிங். சரிங்களா? 7 ரூபா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா 600 கிட்டத்தட்ட 4350 ரூபா வந்து நமக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம 600 குவான்டிட்டி வாங்கிக்கலாம் கால் ஆப்ஷன். இப்போ வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது 1 ரூபா இன்க்ரீஸ் ஆனால் 600 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது வந்து நீங்கள் இன்றைக்கே விற்கணும்னு அவசியம். நம்ம ஓவர் நைட்டு தான் நம்ம பண்ணுறோம், ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். இப்போது கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒருவேளை அதே 600 குவான்டிட்டி நீங்கள் டெக் மஹிந்திராவை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா, இப்போ பை பட்டன் கிளிக் பண்ணி லாங் டேர்ம் கிளிக் பண்ணி 600 குவான்டிட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன். 600ன்னு போட்டு பாருங்கள். எத்தனை ரூபா வேணும் தெரியுமா? 8,33,370 ரூபா வேணும். கிட்டத்தட்ட 8,33,000 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்ஸை வெறும் 600 ரூபா கொடுத்து நீங்கள் லாக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டு. ஏன் வந்து ஆப்ஷனில் அதிகமான லாபம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மீனிங். ஸோ இது இன்னுமே வந்து ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டீப்பாக இருக்கும். ஆனால் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ண ஆரம்பிச்சோன்னா பெரிய வீடியோவாக போயிடும், 2-3 ஹவர்ஸ் போயிடும். அதனால் வந்து ஆல்ரெடி தனியாக ஆப்ஷன்னா என்ன, அதோடைய பேசிக் என்ன எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஸோ இப்போ வந்து ஓவர் நைட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணால் பை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ்லாம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் ஜிடிடி ஆர்டரில் போடுறதுனா போட்டுக்குங்க மோர் தென் 1 டேக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ்லாம் போட முடியாது. ஏன்னா இது 4380 ரூபா நீங்கள் ரிஸ்க் வச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து 4380 ரூபாய் அப்படியே ஜீரோக்கெல்லாம் போயிடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்குடைய ஆப்ஷனுங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும், மூவ் ஆகிறதும் ஸ்லோவாக தான் இருக்கும், கீழே போனாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். மேபி ஒரு 1000 ரூபா கம்மியாகலாம், அதே சமயத்தில் 1000 ரூபா இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். அதனால தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இப்போது இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியராக மார்க்கெட் வந்து 1400 1450 போகுதுன்னு வச்சுங்களேன். இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே இந்த 7 ரூபா 30 பைசானுக்கிறது 8 ரூபா 9 ரூபா 10 ரூபாங்கிறது ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும்.
சடனாக மார்க்கெட் ஏதாவது ஜம்ப் ஆச்சு, இப்போ பாருங்கள் இந்த 2 கேண்டில் இருக்குது, இந்த மாதிரி ஜம்ப் ஆச்சு அப்படின்னா இது சடனாக வந்து 15 ரூபா 20 ரூபா போயிடும், டபுள் மடங்கு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அசால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 8000 ரூபா 10,000 ரூபா அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து இது 1450 ரூபா ஹிட் ஆகுமான்னு தெரியாதுங்க. இந்த மாதம் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுங்க, 10 நாளில் இது ஹிட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. நான் இன்னும் கன்சர்வேட்டிவாக இருக்கேன்னா நீங்கள் இன்னும் கூட பக்கத்தில் இருக்கிற கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுக்காமல் நீங்கள் வந்து அடுத்த கான்ட்ராக்ட் 698 நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 14 ரூபா 50 பைசா இருக்குது. அப்போது 14 ரூபா 50 பைசாங்கிறது வந்து 1420 ரூபாயிலேயே இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ 1420 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1400 தான் மார்க்கெட்டு, 1389 இருக்குது. 1420 ரூபா அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியர் டு ப்ரீவியஸ் ஹை. கரெக்டாக வைக்க முடியுது. ஓகே, இப்போ பாருங்கள் 1420 ரூபாங்கிறது அதுக்கு முன்னாடியே இருக்குது. மேபி இந்த கரெக்டாக அந்த ஹை பாயிண்ட்டில் இருக்கலாம். மேபி நான் இங்கே எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அது 14 ரூபா ப்ரைஸ்க்கு ப்ரீமியம் வித்துட்ருக்கு. ஏன்னா உங்களுக்கு இது ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இதை விட இது கம்மி. அவ்வளோதான், இது ஹிட் ஆகுதுன்னு நான் சொல்ல, இதை விட இது கம்மி. இதுதான் வந்து விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேஷியோ வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே வந்து இதை விட கொஞ்சம் கம்மி. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே ஹிட் ஆகாதுன்னெலாம் சொல்ல முடியாது, இது தாண்டியே கூட போகலாம். அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 ரூபா கொடுத்து நீங்கள் எடுக்கும்போது 8000 ரூபா பக்கமாக ரிஸ்க் வரும். ஸோ 8000 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் பண்ணுறது, 7 ரூபா ரிஸ்க் எடுத்து நீங்கள், அதாவது 4000 ரூபா ரிஸ்க் எடுத்து அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ராபபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுது, ரிஸ்க் ரிவார்டும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலியர் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து அது பெட்டர் இது ஒஸ்ட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ரிவார்டு என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும், ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட், ரிஸ்க் இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. ரிஸ்க் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய ரிஸ்க் என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இதெல்லாம் வந்து நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.com இதில் வந்து நான் என்னுடைய கம்ப்ளீட் கோர்சஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈக்விட்டி வேல்யூஷன்லேருந்து பேசிக் பிகினர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஓகே ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன மெத்தடாலஜி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4000 ரூபா இதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ 2-3 ஸ்டாக்கை சேர்த்து தான் வாங்கணும். அப்போ 2-3 ஸ்டாக்குன்னா இப்போ அடுத்து மேபி வோல்டாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி வோல்டாஸ் கூட இந்த பார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? வோல்டாஸ் இங்கே பாருங்கள், வோல்டாஸ் இருக்குது. ஏன் வோல்டாஸ் செலக்ட் பண்ணேன்னா, குளோபல் லெவலில் எக்கனாமிக்கலாக பார்த்தா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வோல்டாஸ் அப்படிங்கிற கம்பெனி நமக்கு தெரியும், டாட்டாவுடைய பிராண்டு. ஸோ பிராண்ட் வேல்யூவும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு பெட்டர் வந்து ஒரு எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இன்னொன்று நமக்கு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக் தானே, இது ஃபண்டமெண்டலாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது செலக்ட் பண்ணேன். இப்போ இந்த வோல்டாஸ் செலக்ட் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி இதே சேம் ப்ரொசீஜர் தான். வோல்டாஸ் பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய ஸ்டாக்குடைய சார்ட்டை பார்த்தீங்கனாலும் இதுவும் கிளியராக புல்லிஷ். இந்த பாருங்கள், இந்த 2 கேண்டில் வந்து கிளியர் புல்லிஷ் கேண்டில். ஸோ கிளியர் புல்லிஷு. ஸோ இதுவும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நம்மளுடைய என்டையர் மார்க்கெட்டே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நடந்தால்தான் என்டையர் மார்க்கெட் நடக்கும். என்டையர் மார்க்கெட்னா என்ன, நிஃப்டிங்கிறது என்ன, அந்த 50 ஸ்டாக்குடைய கலவை தான் நிஃப்டி. அப்படிங்கும்போது அந்த 50 ஸ்டாக்கும் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதுதான் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று டைவர்சிஃபை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக் 1000 ரூபா லாஸ் வந்துச்சுனாலும் இன்னொரு ஸ்டாக் 2000 ரூபா ஜாஸ்தி வரும். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். நிறைய டைம் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டாக் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு 2000-3000 லாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் மீதி இருக்கிற ஒரு 3 ஸ்டாக்குமே படுபயங்கரமாக ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கூட ஒரு சில ஸ்டாக் பயங்கரமாக இருக்குது. ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 27,000-30,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் ஒரே வாரத்தில். ஓகேங்களா? ஒரு வாரம்னா நம்ம ட்ரேடிங் டேஸ் போட்டால் 4-5 நாள் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 25,000-30,000 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இண்டெக்ஸ்லேயே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ்லாம் இந்த அளவுக்கு மூவ் கொடுக்காது. அது ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், HDFC 2 ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் சொல்லும் போது கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறக்காக சொல்கிறேன்.
அதாவது வந்து ரிலையன்ஸில் இப்போ ரிலையன்ஸ்னு ஸ்டாக் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்ததா நிஃப்டி. ஓகேங்களா? நிஃப்டியில் மேஜர் வெயிட்டேஜ் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி ரெண்டுமே இருக்கா. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு 2% மூவ் ஆயிடுச்சு, ஹெச்டிஎஃப்சி வந்து -1% மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே டோட்டல் ஆப்போசிட் மூவ். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சேமில் தான் இருக்கும். 0.1 0.2 இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் நிஃப்டி. ஏன்னா ஒரு ஸ்டாக்கு ட்ராக் பண்ணி மேலே இழுத்துட்டு போனால் இன்னொரு ஸ்டாக் ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு வரும். அதனால தான் இண்டெக்ஸுங்கிறது எப்பவுமே வந்து பெரிய லெவலில் லாஸும் ஆகாது, பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்காது. அதனால தான் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு சேஃபஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இண்டெக்ஸில் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்குங்கும் போது அது இண்டிவிஜுவலோடைய ஃபண்டமெண்டல் மூவ் பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வோல்டாஸ் எடுத்துக்குமே. வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய ஜூன் மாதத்துடைய லோ இங்கே இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 18% மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக 18% மூவ் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் நிஃப்டி 18% ஒரு மாதத்தில் மூவ் ஆனதை நீங்கள் காட்டிடுங்க, அப்படி மூவ் ஆகவே ஆகாது. அதிகபட்ச நிஃப்டி வந்து ஒரு மாதத்தில் 4% 5% அதிகபட்ச மூவ்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஸோ ரேர் கேஸில் 10% மூவ் ஆகலாம், ஆனால் அது கூட நான் இது வரைக்கும் டேட்டா பார்த்ததில்ல. ஸோ நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் அதான். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்குங்கும் போது அதோடைய வளர்ச்சியை பொறுத்து மூவ்மெண்ட் இருக்குங்கிறதுனால இதோடைய மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இங்கே வரோம், நம்ம ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வரோம். அதனால தான் ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தின்னு சொன்னேன். ரிவார்டு ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இது வந்து அடித்தான்னா 4 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 4 ஸ்டாக்குமே புல்லிஷில் இருக்கும். அதனால தான் இந்த ஃபில்டர் பண்ணுறோம். இப்போது அடித்தான்னா ராக்கெட் மாதிரி பறந்துடுவான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரிஸ்க்கு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த ரிஸ்க்கு வந்து நான் இப்போ சொன்னது டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க் ஒன்று, ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஜிடிடியில் வச்சுக்கலாம். இல்லை அன்னன்னைக்கு நீங்கள் அந்த டைமில் என்ன லாஸ் இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிடலாம். ஒரு சில ஸ்டாக்கில் லாஸ் வந்துன்னா புக் பண்ணிடலாம். இப்போ இது 2 பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இதை விடவுமே பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பல ஒரு க்ரியேட்டிவான கான்செப்ட், பல ரிஸ்க் மேனேஜ் மெத்தடாலஜிஸ் ப்ரொஃபஷ்னல் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அப்போது அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக ரிஸ்க் எடுத்துக்கங்க. அதுதான் வந்து பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ஃபைனல் கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து சார்ட்டை பார்க்குறோம், புல்லிஷா அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது பண்ணும்போது ஒரு சில ஸ்டாக்கை நீங்கள் வேண்டான்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுவீங்க. அதனால் மேபி உங்களுடைய சக்ஸஸ் சான்ஸ் அண்டு ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். அதனால் வந்து அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் பார்க்குறீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சும் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பை ஆர்டர் போடுறீங்க. மோர் தென் 1 டே ஓவர் நைட்டில் போடணும். மோர் தென் 1 டே ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க. இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிஸ்க் கிடைக்கும். இதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 வாரம் லாஸ் வந்திருக்கு, ஆனால் மீதி 3 வாரமும் ஆவரேஜாக ப்ராஃபிட் வந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 லேக்ஸ்க்கு மேலே நான் போயிருக்கேன். என்னுடைய கேபிட்டலே 1.2 லேக்ஸ் தான். ஏன்னா 5 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா கேபிட்டல் நிறைய இருக்குது, ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ரிஸ்க்கு கம்மியான கேபிட்டல் தான் டெப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? நான் எப்போவுமே வந்து இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் நமக்கு எவ்வளோ பொசிஷனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டாக் வந்து அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஓவராக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து இம்பல்சிவ் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதனால் ஒரு 20 lakhs 30 lakhs கேபிட்டல் வச்சுருந்தாலும் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது 1 lakh கேபிட்டல் இருந்தாலே நான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் வாங்கும்போதே ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 5000 5000 6000 இவ்வளோ தான் வந்து ரிஸ்க் எடுப்போம். அப்படிங்கும்போது 20000 25000லேயே 5 ஸ்டாக்கை நம்ம வாங்கிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30000 40000 வந்துடும் 1 வீக் ஹோல்டிங்கில். இது வந்து பாசிபிலிட்டி இருக்கிறது. அதனால் வந்து இதை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுத்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க. பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.